ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மிகப்பெரிய இன்டேக் அக்னிவீர் வாயு அப்படின்ற எக்ஸாமுக்கான இன்டேக் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. செகண்ட் பேட்ச் நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜூலை 2005லேருந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி 2010க்குள்ளே இருக்க பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு 22 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 40,000 வரைக்கும் வரும். அக்னிவீர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு 4ல் ஒருத்தரை தான் நாங்கள் எடுத்துப்போம், மீதி பேர் அனுப்பிடுவோம்னாங்க. ஆனால் இப்போ அது 4ல் 3 பேரை நாங்கள் வச்சுக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதனால இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்மிக்குள்ள நுழையிறதுக்கு. சரிங்களா? ஸோ 12th குவாலிஃபிகேஷன் இல்லைனா டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். இதில் கொடுத்துருக்கிற இந்த லிங்க்ல போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் சரிதான். ஸோ 4 வருஷமும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா 30,000 சம்பளம்னா அதில் 21,000 கையில் கொடுத்துருவாங்க. மீதி நீங்க 9,000 டெபாசிட் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் உங்க பேர்ல 9,000 டெபாசிட் பண்ணும். அதை தான் 4th இயர் எண்டில் நீங்க 5.02 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. கவர்மெண்ட் ஒரு 5.02 lakhs சேர்த்து சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs கையில கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கான என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கோ, ட்ரெஸ் அலவன்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது ஃபிக்ஸட் சேலரி மட்டும் தான் சொல்கிறாங்க. மற்ற அலவன்சஸ்லாம் ஆர்மிக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ 3 லெவல் ஆஃப் 3 விதமாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட் நடக்குது. சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி டெஸ்ட்டு, நான் சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி டெஸ்ட்டு. சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டும் எழுதலாம், இல்லை நானுமே எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 70 கொஸ்டின் இருக்கும், செகண்ட் ஆப்ஷனில் 40 கொஸ்டின், தேர்ட் ஆப்ஷனில் 100 கொஸ்டின். ஸோ இந்த 3த்துல ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 3வது சூஸ் பண்ணீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஓடுறது, அதுக்கப்புறம் ஸ்குவாட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, சிட்டப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் மேல் ஃபீமேலுக்கு. அதே மாதிரி இதுலேயே 3 ரவுண்ட் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் சைக்காலஜி டெஸ்ட்டு, தேர்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷன். ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்பாங்க. இதுதான் செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் தான். அது 99% நம்ம கரெக்டாக இருந்தோம்னா செலக்ட் ஆகிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூலை 6லேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஜூலை 26 வரைக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் 1 எக்ஸாம் டேட்டே சொல்லிட்டாங்க, 22nd or 23rd செப்டம்பரில் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா நவம்பரில் வரும். ஃபேஸ் 3 டிசம்பரில் வரும். ஸோ ஜனவரி, பிப்ரவரியில் நம்ம ஜாயினே பண்ணிடலாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். ஸோ ஜிஎல்எஸ் அகாடமியில் வீக் டே பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச்னு 2 பேட்சஸ் இருக்குது. 9:30 to 1:30 பேட்ச் டைமிங்ஸ். ஆக்சுவலாக ஏர்ஃபோர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் தரோம். அக்னிவீர் வாயு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஜிஎல்எஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. நன்றி.